ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்டிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள். அதற்கு சமீபத்திய சரியான உதாரணம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எப்படி சாத்தியமானது இந்த 40க்கு 40 என்ற இமாலய வெற்றி? இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. ஓகேயா? எப்படி சாத்தியமானது இந்த இமாலய வெற்றி? அதுதான் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணியை உருவாக்கினார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த கூட்டணி இப்பொழுதும் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர் மட்டும் தனிநபர் கட்சி நடத்தி கொண்டிருந்தவர், அவர் மட்டும் பாஜக கூட்டணிக்கு சென்று விட்டார். அவரால் இந்த கூட்டணிக்கு எந்த பயனும் இல்லை. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணியால் தான் அவர் வெற்றி பெற்றார் என்பதுதான் எல்லோரும் அறிந்த நிஜமாக இருக்கிறது. ஓகேயா? 2019ஆம் ஆண்டு தேர்தலில் மதிமுக ஒரு தொகுதியில், ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டார்கள். அவர்கள் அப்போது உதயசூரியத்தில் போட்டியிட்டார். அதே போல யார் இந்த கூட்டணியிலிருந்து விலகி போனார்ல, அவர் பாரிவேந்தர், அவரும் திமுகவுடைய உதயசூரிய சின்னத்தை தான் போட்டியிட்டார். அவர் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி சென்று விட்டார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் 2 தொகுதிகள் அப்போது வழங்கப்பட்டது. அதில் ஒரு தொகுதியில் அவர்களுடைய தனி சின்னமான பானை சின்னத்தில் அதனுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திரு ரவிக்குமார் அவர்கள் திமுகவின் உதயசூரிய சின்னத்தில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இது 2019ஆம் ஆண்டு கள நிலவரம். அப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 தொகுதிகளில் 39 தொகுதியில் திமுக அணி வெற்றி பெற்றது. ஒரே ஒரு தொகுதியில், தேனி தொகுதியில் மட்டும் ஓபிஎஸ் உடைய மகன் வெற்றி பெற்றார் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இப்போ 2024 விஷயத்துக்கு வருவோம். இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னாக்கா, மதிமுக உறுதியாக இருந்தாங்க, நாங்கள் தனிச்சின்னத்தை தான் போட்டியிடுவோம், உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கடந்த தேர்தல் 2019 ஒரு தொகுதியில் உதயசூரியனும் இன்னொரு தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்னாக்கா, எங்களுக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், அதற்காக நாங்கள் 2 தொகுதிகளிலும் எங்களுடைய தனிச்சின்னத்தில் போட்டியிட்டால் தான் அது சாத்தியமாகும், அதனால் நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் நினைத்திருந்தால், நீங்கள்லாம் இல்லாமலே என்னால் வெற்றி பெற முடியும், நீங்கள் எனக்கு தேவை இல்லை, நீங்கள் நான் சொல்கிறது கேட்டு உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டால் இந்த கூட்டணியில் தொடரலாம், இல்லை நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு நீங்கள் அடம்பிடிச்சிங்கனாக்கா நீங்கள் உங்கள் வழியை பார்த்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர்கள் இல்லாமலே கூட இவர்களால் 40க்கு 40 என்ற வெற்றியை சாத்தியமாக்கி இருக்க முடியும். இருந்தாலும் கூட அவர் அப்படி சொல்லலை, விட்டு கொடுத்தார், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். ஏன்னா இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும், 40க்கு 40 தொகுதிகளிலும் ஒரு இமாலய வெற்றியை ஈட்ட பெற வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளோ விட்டு கொடுத்தார். மதிமுகவின் சார்பில் கடந்த 2019 ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டவர்கள் இப்பொழுது எனக்கு திருச்சி தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கும் விட்டு கொடுத்தார். முதல்ல நீ விருதுநகர் தொகுதியில் போட்டிடுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை எங்களுக்கு திருச்சி தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டோன்னு விட்டு கொடுத்தாச்சு. இப்போ அந்த கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட துரை வைகோ ஒரு திமுக மற்றும் கூட்டணி கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசும்போது கடுமையாக பேசுகிறார். செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் கொந்தளிச்சு பேசுகிறார். அந்த சமயத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய திரு கே நேரவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இயல்புக்கு மாறாக ரொம்ப அமைதியாக இருக்கார். ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிலாம் பேசக்கூடாது, ஏன்னா நிச்சயமாக அவருடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் என்ற ஒரு சாதாரண ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் திரு வைகோனுடைய மகன் திரு துரை வைகோ கொந்தளிச்சு பேசுகிறார். அங்கே உள்ள திமுக பிரமுக யாரோ, ஏன் நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் போட்டிடுவோம், ஏன் தனி சின்னத்தில் போட்டியும் கேட்குறீங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு கொந்தளிச்சு இப்படி பதில் சொல்கிறார். செத்தாலும் தனி சின்னம் தாங்க, தனி சின்னம் தான் அப்படின்னு பேசுகிறார். அப்படியே கடந்து போகிறாங்க. அதற்கு பிறகு சென்னையிலிருந்து திரு நேரவர்களுக்கு உத்தரவு செல்கிறது. எப்படி இருந்தாலும்
அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, துரை வைகோ அவர் வந்து லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்தில் திரு வைகோ அவர்களின் மகன் வெற்றி பெற வேண்டும், அந்த பொறுப்பு உங்களுது அப்படின்ட்டு மேலிருந்து சென்னையிலிருந்து அறிவுறுத்தப்படுகிறது. அதை பின்பற்றி தீப்பெட்டி சின்னம் கடைசி நாள் எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட அந்த அவர்களுக்கான தனி சின்னம் என்னென்னு அவங்க வந்து பம்பர சின்னத்தை எதிர்பார்த்தாங்க, ஆனால் கொடுக்கல. தீப்பெட்டி சின்னத்தை அவங்க சின்னமாக ஒதுக்கப்பட்டது. அந்த சின்னத்தை திருச்சி மக்கள் முழுவதும் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி பிரபலமான சின்னங்களாக இருக்கக்கூடிய தாமரை சின்னம் மற்றும் இது ரெட்டைலை சின்னத்தையெல்லாம் தாண்டி அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வைக்கப்பட்டார். ஓகே, இது ஒரு கதை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு 2 தொகுதியிலையும் நாங்கள் தனி சின்னத்தான் போட்டிக்கிட்டதுனால அவர்களுக்கு விட்டு கொடுக்கப்படும். சரி, பரவாயில்ல, ரைட், நில்லுங்க, உங்களுடைய இருக்கும் போட்டது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன, மதுரை மற்றும் கோயம்புத்தூர். ஓகேயா, அப்போது அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு கோயம்புத்தூருக்கு பதிலாக திண்டுக்கல் ஒதுக்கப்பட்டது. என்னன்னா, திண்டுக்கல் தொகுதி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று திமுக வெற்றி பெற்ற தொகுதி. மற்றவர்களாம் மற்ற வேறு கட்சிகளாக சிந்திப்பாங்கனாக்கா நம்ம சேஃபான தொகுதியில் நம்ம நின்றுக்குவோம், ஏன்னா வெற்றி வாய்ப்பு கம்மியாக உள்ள தொகுதியை வந்து கூட்டணி கட்சிகள் தள்ளி விட்டுருவோம் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலினோ நினைக்கல. ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக, வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கக்கூடியது நாங்கள் நிற்கிறோம். எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் கூட்டணி கட்சி நிற்கட்டும். ஏன்னா எனக்கு வந்து 40க்கு 40 தொகுதியில் வெற்றி நிச்சயப்படுத்தப்படணும். 40 தொகுதியும் திமுக கூட்டணி தான் கிடைக்கணும். அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன். அதனால இவர் என்ன பண்ணாருனாக்கா, கடந்த தேர்தல் கோயம்புத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிக எளிதாக வெற்றி பெற வாய்ப்புள்ள திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த தேர்தலில் கொங்கு பெல்ட் கோயம்புத்தூர் வந்து எங்களுடைய கோட்டை என்று பாஜக சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதிமுக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த தொகுதியை தாங்கள் போட்டியிடுவதற்காக எடுத்துக்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். அங்கே திமுகவின் வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் களமிறக்கப்பட்டார். அங்கே நான் தான் பெரிய கிங்கு, ஜூன் மாதம் 4ஆம் தேதி பாருங்க, நான் எவ்வளோ லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க போகிறேன் பாருங்க என்ன அப்படின்னு வாய்ஸ் அவுடால் பேசிய அண்ணாமலையை தோற்கடித்து கோவையும் எங்களுடைய கோட்டை தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகே, அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் அங்கே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சாங்க. அவர்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற கடலூர் தொகுதியை, திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்ற கடலூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு வெற்றி வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படும் ஆரணி தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. அது அங்கே திமுக வெற்றி பெற்றது, கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இப்படித்தான் திட்டமிட்டு தன்னுடைய கட்சியின் நலன்தான் முக்கியம் என்று நினைக்காமல் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வேண்டும். 40க்கு 40 தொகுதிகளும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் சார்பாக 40 எம்பிக்கள் செல்ல வேண்டும், அடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு செயல்பட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட இமாலய சாதனை 40க்கு 40 என்ற யாரும் சாதிக்க முடியாத சாதனை செய்திருக்கிறார். இது யாரும் இது செய்யாத சாதனை கிடையாது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் தலைவராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து 40க்கு 40 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ அவர் வந்து எதிர்கட்சியாக இருந்தார். வாஜ்பாய் அரசாங்கத்திலிருந்து வெளியே வந்து காங்கிரஸ் கட்சிகளை கூட்டணி அமைத்து, ஏன்னா அடுத்தாப்புல வந்து வேறு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கடுமையான பிரச்சாரம் செய்து அப்படி ஒரு வெற்றியை பதிவு செய்தார்கள். அதே போன்ற வெற்றியை 20 ஆண்டுகளுக்கு கழித்து, அதாவது 2004ஆம் ஆண்டு தந்தை செய்த சாதனையை 2024ஆம் ஆண்டு மகன் சமன் செய்திருக்கிறார். 40க்கு 40 என்ற வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இப்போ என்ன பேசுகிறாங்கன்னாக்கா, ஓகே திமுக கூட்டணி 40 வெற்றி பெற்றாலும் கூட இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஏனும் கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 53% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற திமுக இப்போ வந்து 46.91% வாக்குகள் தான் பெற்றிருக்கு, 47% வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க, 6% வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் பேச வந்திருக்காங்க. ஒரு வாக்கில் வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், புரியுதா இல்லையா? எண்ட் ஆஃப் த டே
யார் வெற்றி பெற போறாங்க, அதுதான் ரிசல்ட். என்ன, யார் வெற்றி பெற்றா, 40 யார் வெற்றி என்பதுதான். இந்த நாடாளுமன்ற 40 தொகுதிகள் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வாரியாகத்தான் முன்னிலை நிலவரம் கணக்கிடப்படும். அப்படி பார்க்கும்பொழுது 234 தொகுதிகளில் உள்ள 221 சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னாக்கா 400 தொகுதிக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு மோடி சொன்ன கணக்கு மாதிரி கிடையாது. இது ஏற்கனவே 221 தொகுதியில் வெற்றி முன்னிலை பெற்றிருப்பதால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாம 200 தொகுதியிலுமே வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார். ஆப்கி பார் 400 பார் அப்படின்ட்டு நம்ம மோடிக்கு பிரச்சாரம் பண்ணாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது என்பதை சரியாக கணித்து சொன்னது யாருன்னா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான். அதுவும் சென்னை டி நகரை சேர்ந்த இளைஞர்கள் தான். ஆப்கி பார் அப்படின்னு சாக்கோ பார் அப்படின்ட்டு அவங்க சொன்னது தான் நடந்திருக்கு. 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்ற அவர்களுடைய பிரச்சார முழக்கம் மக்களால் புறந்தள்ளப்பட்டு அவர்கள் வெறுத்து ஒதுக்கி ஓட்டுப்பட்டதால் 240 தொகுதியில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணிக்கான 292 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் 303 தொகுதியில் 2019ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி பெற்று ஒரு எதோச்சதிகார பாசிச அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த இந்த பாஜக இப்பொழுது 240 தொகுதியில் மட்டும் வெற்றி பெற வைக்கப்பட்டு சுருக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் 4,79,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேர்தல் 1,52,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது வாரணாசி தொகுதி மக்களும் சரி, உத்தரப்பிரதேச மக்களும் சரி அவரை வெறுத்திருக்கிறார்கள். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்.